அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மீனை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் மீன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் முள் இல்லாத மீன் எடுத்திருக்கேன். இந்த சென்டரில் ஒரே ஒரு போன் தான் இருக்கும். இந்த மாதிரி மீன் தான் மீன் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நம்ம வவ்வா மீன் எடுத்திருக்கோம். இது வஞ்சிர மீன்லேயும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு இதுக்கு மஞ்சத்தூள், இதுக்கு தகுந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா மீனுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். உப்பு, இது எல்லாமே பொரிச்சு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு தேவை. இது கூட நான் முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன், நல்லா கோட் ஆகும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் ஒரு ஹாஃப் லெமனுக்கு கம்மியான லெமனை இதில் ஊற்றி இது எல்லாத்தையுமே நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மீன் கூட நம்ம கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளை மீனெல்லாம் நல்லா ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு ½ அன் ஹவர் கிட்ட ஊறட்டுங்க. நீங்கள் மற்ற பிரியாணிக்கு உள்ளதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறிட்டுருக்கும். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நான் கடல் எண்ணெயில் தான் மீன் பொரிக்க போகிறேன். நீங்கள் எந்த எண்ணெயில் வேணாலும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஆனால் கடல் எண்ணெயில் தாங்க யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நான்வெஜ்ன்றதுனால கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறது பெட்டர். இந்த தஞ்சை ஸ்ரீ கோல்டுங்கிற இந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். செக்கெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கு. இது சிங்கப்பூரில் கூட அவைலபிளாக கிடைக்கிது. யூஸ் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இது மாதிரி மீன் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் செவர விட்டு எடுத்துக்கிறேன். அது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் உடையாமையும் இருக்கும் பிரியாணி பண்ணும்போது. இப்போ நம்ம மீனை நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் ஈவனாக செவக்கட்டும். பாருங்கள், நான் நல்லா செவர விட்டு மீன் நமக்கு செவந்தடிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா பீசஸையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ நம்ம மீனெல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. அடுத்து பிரியாணி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். நான் இப்போ பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இது கூட நம்ம பிரிஞ்சி இலை 2, பட்டை 1, லவங்கம் ஒரு 4-5 இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதிச்சிட்டு இருக்கும் போது நம்ம இது கூட அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் இந்த தண்ணியிலே போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கழுவி நல்லா வடிகட்டி வச்சுருக்க அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 to 10 minutes கிட்ட இந்த அரிசி கழுவி ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எல்லாத்தையும் கொதிக்கிற தண்ணி கூட சேர்த்துடலாம். நம்ம இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாதம் ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு மட்டும் உப்பு போட்டு வடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிரேவியில் வேறு திருப்பி உப்பு போடுவோம். அதனால் இப்போதைக்கு சாதத்துக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சாதம் நல்லா வேகட்டும். ஒரு 80% கிட்ட நம்ம சாதம் வேகிற மாதிரி 70 to 80% வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சாதம் பாருங்கள், நல்லா பூ போல் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்தை வடிச்சிடலாம். சாதத்தை வடித்து மட்டும் தண்ணி மட்டும்தாங்க எடுக்கணும். மற்ற பொருள்லாம் அதிலே இருக்கலாம். அதனால் சாதத்தை வடித்து எடுத்துடலாம். நம்ம மீனும் ரெடி பண்ணியாச்சு, பொரிச்சு எடுத்துட்டோம். நம்ம ரைஸும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். நான் தம்மில் தாங்க பண்ண போகிறேன். ஸோ தம்முக்கு எடுக்கிற பாத்திரம் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது நான் கொஞ்சம் அகலமான பாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். அதில் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடியும் மசாலா சேர்த்துருக்கிறதுனால இப்போ நம்ம இதில் சேர்க்கும் போது கொஞ்சம் நிதானமாக சேர்த்துக்கலாம். நான் 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, கொஞ்சமாக ஸ்டார் அனீஸ், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், இது கூடவே 2 கிராம்பு, கல்பாசி கொஞ்சம். இப்போது நம்ம பொடிசாக நறுக்கின வெங்காயம், நீளமாக நறுக்கின வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் கிட்ட எடுத்து நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஒரு 4-5 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கோம். உங்களுக்கு ஜாஸ்தி வேணால் கூட போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கையளவுக்கு புதினா, கொத்தமல்லி 2மே சேர்த்துருக்கோம். இப்போது நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி கிட்ட நான் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி இது கூட நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். 1/4 சிட்டிகை போல் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு மட்டும் நீங்கள் இந்த கிரேவிக்கு தான் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம், மீன் பொரிச்சதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நம்ம மீன் பெசறணும் இல்லையா, அந்த தண்ணியிலே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி கொஞ்ச நாளி நமக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி வேணுனாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சம் நல்லா கிரேவி சாஃப்டாக வேகட்டும்.
நம்ம இப்போ மீன் எல்லாத்தையும் இந்த மசாலா கூட போட்டுக்கலாம். ஸோ அந்த மீனோட சாரெல்லாம் அப்போ தான் அதில் சாரும். அதனால் நீங்கள் இது கூட மீனை வச்சு எல்லா மீனையும் நம்ம பொரிச்ச மீன் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு இதை கொஞ்ச நாளி அந்த சாரெல்லாம் சார அளவுக்கு நம்ம இதை விடலாம். பாருங்கள், நம்மளோட அந்த கிரேவி எல்லாமே மீனோட கோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாங்க. இப்படி எல்லா மீனையும் கொஞ்ச நாளி இந்த பக்கம் திருப்பி விட்டு செத்த நாளி வச்சுக்கலாம். மீனும் கிரேவியும் இருக்கிற மாதிரி நம்ம பிளேட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் மீன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துருங்க. கிரேவி மட்டும் கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ நம்மளோட கிரேவி மட்டும் இருக்குது. இது கூட நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சாதத்தை தவிர மித்த எல்லா சாதத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போது நம்ம நல்லா சாதத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவி கூட சாதம் உடஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீன் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற ஒயிட் ரைஸை தூவிட்டு திருப்பியும் நம்ம தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். கீழே தோசை தவா வச்சு நீங்கள் அதில் தண்ணி வச்சு நீங்கள் அது மேலே தூக்கி வச்சாலும் கீழே நல்ல ஹீட் கிடைக்குங்க தம் போடுறதுக்கு. ஆனால் நான் டோட்டலாக சிம்மில் கொண்டு போயிட்டு இந்த ராடு வந்து எனக்கு கீழே இருக்கிறது பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் தாங்கும். அதனால் நான் அந்த ஹீட்லேயே வச்சுருக்கேன். அதனால் கீழே நான் தோசை தவா வைக்கல. மேலே வந்து நான் வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஃபுல்லாக சுடுதண்ணி எடுத்து அதை கொதிக்க வச்சு அதையுமே நான் ஒரு தட்டு போட்டு மூடி மேலே வச்சுருக்கேன் வெயிட்டு. ஸோ இது நல்லா எனக்கு தம் எப்போவுமே நான் பிரியாணி போடும்போது இந்த அளவுக்கு எனக்கு தம் நல்லா தாங்கும். ஸோ அதனால் நான் இதே மாதிரியே பிரியாணிக்கு தம் போட்டிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணால் நீங்கள் கீழே தோசைக்கல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணியை ஒரு 15 to 20 மினிட்ஸ் நான் தம்மில் வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி பிரியாணி வந்திருக்குன்னு செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி மூடி திறந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை கிரேவியில் சுத்தமாகவே தண்ணி இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் போல் நீங்கள் ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே தண்ணி வச்சுட்டு போடுங்க. அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா நம்ம கரண்டியை விட்டு மெல்லமாக அடியில் இருக்கிறத மேலே எடுத்து விடுங்க. சாதமும் உடஞ்சிடக்கூடாது, அதே சமயத்தில் மீனும் உடஞ்சிடக்கூடாது. மீனும் உடையாமல் எடுத்துடலாம். இப்போ நம்ம தம் ஃபிஷ் பிரியாணி சூப்பராக நல்ல டேஸ்டியாக மணமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஃபிஷ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே அருமையாக டேஸ்டியாக நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.